வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. சில பேருக்கு காரிய தடை, குழப்பங்கள், மனக்குழப்பங்கள், ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல், அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருக்கும், தடங்கள் இருக்கும், நடக்குமா நடக்காதா என்ற ஒரு கேள்வி இருக்கும். நம்ம போகும்போதே நம்மளுடைய மனசு நடக்குமா நடக்காதா அப்படின்னு இந்த கேள்வியை கேட்டுட்டாலே ரொம்ப தப்பான விஷயந்தான். ஸ்ட்ராங்காக நம்மளுடைய மூளை, நம்மளோட லகடத்தை பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டோம்னு கேட்டிங்கனாக்கா நடக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆணித்தனமாக நம்ம மைண்ட்லேயும் மனசுலையும் நம்மளுடைய வார்த்தையிலையும் இருக்கணும். இது போனால் அவன் தரமாட்டான், இது நடக்குமா நடக்காதா இந்த கேள்வியில் இருக்கும்போது அங்கே இங்கே நம்மளுடைய ஷட்டர் லாக் பண்ணிட்டு தான் நம்ம போகிறோம். அப்போ எப்படி நடக்கும்? ஸோ நம்ம லகடத்தை சுத்தமாக வைத்துக்கொள்வதற்கான ஒரு திலத்தம் தான் நான் அழகாக சொல்ல போகிறேன். மிகவும் அற்புதமானது. அரகஜா என்பது மிகவும் முக்கியமான லகடத்துக்கு உள்ளது. தெய்வங்களுக்கு கண் திறப்பதற்காகவும் மிகவும் அதிகமான ஒரு சூப்பரான ஒரு நறுமணத்தை கொடுக்கக்கூடிய அரகஜா நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. நல்ல குவாலிட்டி, அதாவது சின்ன காஸ்ட்லேருந்து பெரிய காஸ்ட் வரைக்கும் இருக்குது. அது குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் நல்ல குவாலிட்டின்னு கேட்டே வாங்க, பெஸ்ட் குவாலிட்டின்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்பலாம் காஸ்ட்லி கிடையாது. ஸோ இந்த அரகஜாவோட நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த அரகஜா டப்பா கிடைக்கிது இல்லையா, அதை திறந்துட்டு நம்ம குங்குமப்பூவை கொஞ்சோண்டு எடுத்து உள்ளே போட்டு லாக் பண்ணிடுங்க. 3 days திறக்கக்கூடாது. அதாவது அரகஜா டப்பாவை திறந்துருங்க, எந்த டப்பா வேணாலும் கொடுக்கட்டும். குங்குமப்பூ உள்ளே போட்டுக்கோங்க, போட்டு லாக் பண்ணிடுங்க. சின்னதாக போட்டுங்க இல்லையா, தனியாக அந்த அரகஜா எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு குங்குமப்பூ போட்டு லாக் பண்ணிடுங்க. ஒரு வேளை பாட்டில் சின்னதாக இருந்துச்சு, பாக்ஸ் சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படி பண்ணிக்கலாம். இப்படி 3 days நம்ம திறக்காமல் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அரகஜா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு கேட்டிங்கன்னா சூப்பரான, எதுக்கெடுத்தாலும் தோல்வி, தடை, வில்லங்கங்கள், நான் போய் ஒருத்தவங்கள்ட்ட போய் பேச போகிறேன், அவன் என்னை பார்த்து பிடிக்கல ஓடி போயிடுறான், அது முகமாத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது நெகட்டிவ் ரிஃப்ளெக்ஷன். அவனை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முகமாத்து, அதெல்லாம் எல்லாத்தையும் அடிபட்டுரும், தடைகள் அடைபட்டு போய்விடும். இந்த மாதிரி ஒரு வசீகர தோற்றத்தை கொடுக்கக்கூடியதும் நம்மளுடைய சொல்வாக்கு செல்வாக்கு எல்லாமே தடைகள் அது எல்லாத்தையும் உடைக்கக்கூடிய ஒரு அற்புதமானது தான். சில பேர் தோல்விகளையே சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களாம் எடுத்து நம்ம நெத்தியில் வச்சுக்கலாம், நீங்கள் வெளியில் போகும்போது நீங்கள் தொடச்சிக்கலாம், இல்லைன்னா நெத்தியில் வச்சுக்கலாம். சரிங்களா? இது மாதிரி பல விஷயங்கள் நான் எடுத்து வச்சுக்க பழக்கம் உண்டுன்னா அப்படி வச்சுட்டு மேலே குங்குமம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளை மேம்படுத்துக்கிறதுக்காக முன்னோர்கள் அழகாக சொல்லியிருக்காங்க. குங்குமப்பூ மெயின் இன்க்ரீடியன்ஸ், அதை அரகஜாவோட மிஸ் பண்ணுறோம். சரி, இணையான பெரிய ஒரு சக்திகள்லாம் பார்த்திங்கனாக்கா இணைந்து போகும், தீய சக்திகள் அணைந்து போகும். சரிங்களா? அதனால் நமக்கு முக்கியமானது இந்த திலர்த்தம். இது தடைகளை உடைக்கும் ஒரு பெரிய ஒரு ஆயுதமாகவே பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் இதுக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் அரகஜா, குங்குமப்பூ, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. வாங்கி அதை போட்டு 3 நாள் திறக்காதீங்க. அப்புறம் அதோடைய குங்குமப்பூடைய ஃபுல் எக்ஸ்ட்ராக்டும் இந்த அரகஜாவில் இறங்கிடும். அதுக்கப்புறம் சக்தி ஆகும். இதுக்கு மந்திரங்கள்லாம் தேவையில்லை. அழகான ஒரு திலர்த்தம், அவ்வளோதான். அப்படி எடுத்து வைக்கிறீங்க, குங்குமம் வச்சுக்கிறீங்க. இல்லையா நான் வெளியில் போவேன்ப்பா, இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு எடுத்து உச்சந்தலையில் வச்சுக்கோங்க. யாருக்கும் தெரியாது. அமைதியாக நம்ம வாழ்க்கையே நமக்கு தேவையானது சேரும். எந்த தடையும் இருக்காது. நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.